சமீப காலத்தில் சினிமாவிலும் அரசிலும் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நடிகை தான் த்ரிஷா. தற்போது 43 வயதாகும் த்ரிஷாவின் இயற்பெயர் அனுராதிகா. சென்னையில் கிருஷ்ணரத்தினம் ஐயர் மற்றும் உமாபாரதி தம்பதியினருக்கு மகளாய் பிறந்த த்ரிஷா எத்திராஜ் கல்லூரியில் தனது BBA பட்டப்படிப்பை முடித்தவுடன் சினிமாவில் ஒரு நடிகையாக விட வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டார். அப்படித்தான் கடந்த 1999ஆம் ஆண்டு இயக்குனர் பிரவீன் காந்தி இயக்கிய ஜோடி திரைப்படத்தில் அனுராதா என்ற துணை கதாபாத்திரத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஒரு நடிகையை அறிமுகமானார் த்ரிஷா. அந்த திரைப்படம் வெளியாகி 3 ஆண்டுகளுக்கு பிறகு சூர்யாவின் மௌனம் பேசியதே திரைப்படம் த்ரிஷாவுக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய பெயரையும் புகழையும் பெற்று தந்தது. சூர்யாவின் மௌனம் பேசியதே திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற அடுத்த ஆண்டே சாமி திரைப்படத்தில் விக்ரமுக்கு ஜோடியா புவனா என்ற கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தியிருந்தார் த்ரிஷா. சாமி திரைப்படம் தந்த வெற்றியால் தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் தெலுங்கு, மலையாளம் போன்ற ரசிகர்களால் வெகு கவனம் ஈர்க்கப்பட்டார் த்ரிஷா. பின்பு தொடர்ச்சியாக லேசா லேசா அலை, எனக்கு 20 உனக்கு 18 போன்ற வெற்றி திரைப்படங்களில் நடித்து தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்தார் த்ரிஷா. 2004ஆம் ஆண்டு இயக்குனர் தரணி இயக்கத்தில் விஜய் கதாநாயகனாக நடித்த கில்லி திரைப்படத்தில் தனலட்சுமி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து விஜய் ரசிகர்களால் வெகுவாக கொண்டாடப்பட்டார். கில்லி திரைப்படம் தான் தனலட்சுமியாக நடித்த த்ரிஷாவுக்கு தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகை என்ற அந்தஸ்தை பெற்றுத்தர உதவியது. விஜய் த்ரிஷா ஜோடி தமிழ் ரசிகர்களாலும் விஜய் ரசிகர்களாலும் வெகுவாக கொண்டாடப்பட அடுத்த ஆண்டே விஜயும் த்ரிஷாவும் இணைந்து இயக்குனர் பேரரசுவின் திருப்பாச்சி படத்தில் நடித்திருந்தார்கள். அந்த திரைப்படமும் சூப்பர் டூப்பர் வெற்றியடைய அதன் பிந்தைய நாட்களில் தமிழ் சினிமாவை சேர்ந்த பல முன்னணி நட்சத்திரங்களின் திரைப்படத்திலும் முக்கிய கதாநாயகியாக நடிக்க தொடங்கினார் த்ரிஷா. அஜித்துடன் ஜி, சூர்யாவுடன் 6, ஜெயம் ரவியுடன் உனக்கும் எனக்கும் தொடர்ச்சியாக பல முன்னணி நட்சத்திரங்களின் திரைப்படங்களிலும் நடித்து வந்த த்ரிஷா 4 ஆண்டுகள் கழித்து மீண்டும் விஜயுடன் இணைந்து குருவி திரைப்படத்தில் நடித்து அசத்தியிருந்தார். அந்த காலகட்டத்தில் தான் விஜயும் த்ரிஷாவும் காதலிப்பதாக தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய வதந்தி கிளம்பியது. ஏற்கனவே திருமணமாகி இருந்த விஜய் த்ரிஷா காதலிப்பதாகவும் விஜய் தான் வேண்டும் என்று விஜய் வீட்டிலேயே த்ரிஷா பிரச்சனை செய்ததாகவும் இதனால் ஆத்திரமடைந்த விஜய் அதன் பிந்தைய நாட்களில் த்ரிஷாவுடன் எந்த திரைப்படத்திலும் நடிக்கவில்லை என சினிமா வட்டாரங்கள் அந்த நேரத்தில் மிகப்பெரிய கிசுகிசுகள் எழுந்தது. உண்மையா பொய்யா என்று தெரியாமல் பல வார இதழ்கள் விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் காதல் இருப்பதாக பதிவேடுகள் வெளியிட்டார்கள். இப்படி விமர்சனங்கள் வந்த நேரத்தில் தான் பிரகாஷ் ராஜியின் அபியும் நானும் திரைப்படத்தில் நடித்து ஒரு சிறந்த நடிகையாக தன்னை வெளிக்கொண்டு வந்த த்ரிஷா தொடர்ச்சியாக தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என பல மொழிகளில் நடிக்க தொடங்கினார். விஜய் த்ரிஷா கிசுகிசுகள் வதந்திகள் அமலில் இருந்த போதே சிம்புவுடன் இணைந்து விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்தில் ஜெசி என்ற கதாபாத்திரத்தில் மிகவும் நெருக்கமாக நடித்திருந்தார் த்ரிஷா. அப்போது விஜய் த்ரிஷா கிசுகிசுகள் மாறி சிம்புவும் த்ரிஷாவும் காதலிப்பதாக செய்திகள் வர தொடங்கியது. உண்மையை சொல்ல போனால் சிம்புவை விட வயதில் மூத்தவர் த்ரிஷா. இதனால் இருவரது காதல் விவகாரம் தமிழ் சினிமாவில் பெரிய அளவில் பேசப்படவில்லை. ஒரு காலகட்டத்தில் தன் மீதான கிசுகிசுகள் வதந்திகளும் விமர்சனங்களும் அதிகப்படியாக வர குறிப்பிட்ட திரைப்படங்களில் தேர்ந்தெடுத்து கதாபாத்திரங்கள் மட்டுமே நடிக்க தொடங்கினார் த்ரிஷா. மன்மதன் அன்பு, மங்காத்தா போன்ற திரைப்படங்களுக்கு பின்பு தமிழ் சினிமாவில் த்ரிஷா நடித்த திரைப்படங்கள் பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சம்மர், என்றென்றும் புன்னகை போன்ற திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்திக்க 2015ஆம் ஆண்டு வெளியான அஜித்தின் என்னை அறிந்தால் திரைப்படம் தான் மீண்டும் த்ரிஷாவுக்கு ஒரு அடையாளம் கொடுத்தது. அந்த திரைப்படத்திலும் தன்னுடைய கதாபாத்திரத்தின் நீளத்தை சுருக்கிவிட்டார் என்று கௌதம் வாசுதேவ் மேனன் மீது மனவருத்தில் இருந்தாராம் த்ரிஷா. த்ரிஷாவுக்கு வயதாகிவிட்டது, இனிமேல் இளம் நடிகர்கள் யார் த்ரிஷாவுடன் நடிப்பார்கள் என்று விமர்சனங்கள் எழுந்த நிலையில மீண்டும் சம்திங் ஜோடியாக ஜெயம் ரவியும் த்ரிஷாவும் சகலகலா வல்லவன் திரைப்படத்தின் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்தார்கள். ஆனால் அந்த திரைப்படமும் பெரிய அளவில் பேசப்படவில்லை. மீண்டும் அதே ஜோடி அதே ஆண்டு பூலோகம் திரைப்படத்தின் மூலம் இணைந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்தார்கள். முதன்முறையாக தனுஷுடன் இவர் இணைந்து நடித்த கொடி திரைப்படம் த்ரிஷாவுக்கு தமிழ் சினிமாவில் மேலும் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது. காரணம், முதல் முறையாக சினிமாவில் எதிர்மறை கதாபாத்திரத்தில் நடித்து தனது வில்லித்தனத்தை வெளிப்படுத்தியிருந்தார் த்ரிஷா. அந்த திரைப்படத்துக்கு பின்பு தனுஷுடன் காதலில் கிஸ்கிஸ்கப்படுவார் த்ரிஷா என்று செய்திகள் வெளியான போதிலும் த்ரிஷாவும் தனுஷும் நாங்கள் நல்ல நண்பர்கள் என்று பல இடத்தில் நிரூபித்தார்கள். ஆனால் தமிழ் சினிமா ரசிகர்களும் தெலுங்கு சினிமா ரசிகர்களும் எதிர்பாராத விதமா அந்த நேரத்தில் 1000 கோடியை தாண்டி வசூலில் மிகப்பெரிய வெற்றியடைந்த பாகுபலி திரைப்படத்தின் பல்வாள் தேவன் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தியிருந்த ராணா டகுபதியுடன் காதலில் கிசுகிசுக்கப்பட்டார் த்ரிஷா. ராணா டகுபதியும் த்ரிஷாவும் உயிருக்கு உயிராக காதலிப்பதாகவும் இருவரும் பல இரவு பார்ட்டிகளில் ஒன்றாக கலந்து கொள்வதாகவும் செய்திகள் வெளியாகின. விஜய், சிம்பு இவர்களை தொடர்ந்து ராணா டகுபதி மீதும் த்ரிஷா காதல் கொண்டார் என்ற செய்தி இணையதளங்களிலும் பத்திரிகை நாளிதழ்களிலும் வெளியான போதும் த்ரிஷா அமைதி காத்தார். உண்மையை சொல்ல போனால் த்ரிஷா எல்லோரிடமும் நல்ல நட்புடன் பழகக்கூடியவர். காதல், கல்யாணம் இதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு சினிமாவில் தனக்கென்று தனியிடத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக 15 ஆண்டுகளை தாண்டி 2015ஆம் ஆண்டு போராடி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் பத்திரிகையாளர்கள் ராணாவுடன் த்ரிஷாவை இணைத்து பேச மன வருத்தத்தில் இருந்த த்ரிஷா கொடி திரைப்படத்திற்கு பின்பு ஓராண்டு எந்த திரைப்படத்திலும் நடிக்கவே இல்லை. த்ரிஷா அந்த நடிகரை காதலிக்கிறார், இந்த நடிகரை காதலிக்கிறார் என்று த்ரிஷா மீது தொடர்ச்சியாக விமர்சனங்கள் வர, ஆனால் உண்மையிலேயே த்ரிஷா மன வருத்தத்தில் படம் நடிக்காமல் இருந்ததற்கு மிகப்பெரிய காரணம் காதல் கிசுகிசுகள் மட்டுமல்ல. 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் சென்னையை சேர்ந்த தொழிலதிபர் வருண் மணியனுடன் தனக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போக இருப்பதாக
என்பதாக த்ரிஷா குறிப்பிட்டிருந்தார். எனவே ரசிகர்களும் ஊடக நண்பர்களும் தவறான செய்திகள் எதுவும் பரப்ப வேண்டாம் எனவும் 2015ஆம் ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி எங்கள் குடும்பத்தினருக்கு இடையே நிச்சயதார்த்தம் நடைபெற இருப்பதாகவும் திரைப்படங்களை கைவிடும் எண்ணம் இல்லை என்றும் விரைவில் 2 புதிய படங்களில் கையெழுத்திட உள்ளேன். மேலும் 2015ஆம் ஆண்டு என்னுடைய படங்கள் வெளியாவதை ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன் எனவும் மிகவும் ஆச்சரியத்தோடும் மகிழ்ச்சியோடும் தனது திருமண செய்தியை வெளியிட்டிருந்தார் த்ரிஷா. தனது 32வது வயதில் 2015ஆம் ஆண்டு மே மாதம் த்ரிஷாவுக்கும் வருணுக்கும் திருமணம் நடப்பதாக இருந்த செய்தி உறுதிப்படுத்தியது. ஆனால் ஏனோ தெரியவில்லை, த்ரிஷா குறிப்பிட்டிருந்த அந்த மே மாதம் த்ரிஷாவுக்கும் பிரபல தொழிலதிபர் வருண் மணியனுக்கும் திருமணம் நடக்கவில்லை என செய்திகள் அடுத்தடுத்து வெளியாக தொடங்கியது. 32 வயது வரை திருமணமே செய்து கொள்ளாமல் இருந்த த்ரிஷா திடீரென ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரரான வருண் மணியுடன் தனக்கு நிச்சயதார்த்தம் என்று கூறி நின்று போனது அவரது ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. தொழிலதிபர் வருண் மணியனை பொறுத்தவரை 1000 கோடிகளுக்கு மேல் தனது பிசினஸை விரிவுபடுத்திக் கொண்டிருந்தார். த்ரிஷா மட்டும் அவரை திருமணம் செய்து கொண்டிருந்தால் பல்லாயிரம் கோடிகளுக்கு இன்று அதிபதியாக இருந்திருப்பார். தன்னுடைய திருமண செய்திகளும் விமர்சனங்களும் நாளுக்கு நாள் அதிகமாக வர ஒரு கட்டத்தில் சுற்றி வரும் 1000 யுகங்களையும் கண்டு நான் வியப்படுகிறேன் என்றும் அதை அப்படியே விட்டு விடுங்கள், மகிழ்ச்சியாக தனிமையில் இருக்க நான் விரும்புகிறேன் எனவும் குறிப்பிட்டிருந்தார் த்ரிஷா. நான் திருமணம் செய்ய இருந்த அந்த தொழிலதிபர் நான் நடிப்பை நிறுத்துமாறும் என்னிடம் கேட்டதாகவும் அதனால் அவருடைய நடக்க இருந்த நிச்சயதார்த்தையும் திருமணத்தையும் தான் நிறுத்திவிட்டதாக பரபரப்பு அறிக்கை வெளியிட்டார் த்ரிஷா. எனது சினிமா வாழ்க்கைக்கு யாராவது இடையூறாக வந்தாலும் அவர்கள் எனக்கு தேவையில்லை என்றும் சினிமாவில் ஓய்வு என்பது எனக்கு கிடையாது. ஒருவேளை நான் திருமணம் செய்தால் கர்ப்பமாகும் நேரத்தில் மட்டுமே சினிமாவில் நடிப்பதை நிறுத்துவேன் எனவும் எனக்கு முக்கிய கதாபாத்திரங்கள் வழங்கப்படாவிட்டால் எனது பின்பத்திற்கு பொருத்தமான கதாபாத்திரங்களில் நடிப்பேன் எனவும் கடைசி மூச்சு உள்ளவரை திரையுலகை விட்டு விலக மாட்டேன், அது எனது விருப்பம் எனவும் என அறிக்கை வெளியிட்டிருந்தார் த்ரிஷா. இந்த திருமண செய்திக்கு பிறகுதான் பாகுபலி வில்லன் ராணா டகுபதியுடன் காதலில் கிசுகிசுக்கப்பட்டார் த்ரிஷா. அதுவே அவரது மன வருத்தத்திற்கும் காரணமாக அமைந்தது. திரைப்படங்களில் நடிக்காமல் ஓராண்டு அவர் விலகியதற்கும் ஒரு குறிப்பிட்ட காரணமாகவும் சொல்லப்பட்டது. தன்னை முழுமையாக தேற்றிக்கொண்டு 2018ஆம் ஆண்டு 96 என்ற திரைப்படத்தில் ஜானுவாக ரீஎன்ட்ரி கொடுத்த த்ரிஷா தமிழ் ரசிகர்களால் அந்த நேரத்தில் வெகுவாக கொண்டாடப்பட்டார். காரணம் விஜய் சேதுபதி த்ரிஷா ஜோடி 96 திரைப்படத்தின் மூலம் ரசிகர்களை கண்குளிர செய்தது. தன்னுடைய கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்தவர். அடுத்த ஆண்டே ரஜினியின் பேட்டை திரைப்படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்திருந்தார். ரஜினியுடன் நான் நடிக்கும் முதல் திரைப்படம் என்பதால் மிகுந்த எதிர்பார்ப்பில் இருந்த ரசிகர்கள் அனைவருக்கும் மிகவும் நன்றி எனவும் தனது கதாபாத்திரம் சிறிதாக இருந்தாலும் ரஜினியுடன் நடிப்பது மிகப்பெரிய பாக்கியம் எனவும் குறிப்பிட்டிருந்தார் த்ரிஷா. இத்தனை சம்பவங்களும் நடந்த பிறகு த்ரிஷாவுக்கு வயதாகிவிட்டதா ஒரு செய்திகள் தமிழ் சினிமாவில் வெகுவாக பரவ தொடங்கியது. அதை உறுதிப்படுத்தும் விதமாக 2020-21 ஆண்டுகளில் சொற்ப படங்களில் மட்டுமே நடித்திருந்தார் த்ரிஷா. எனக்கா வயதாகிவிட்டது என்று பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் தனது 39 வயதில் குந்தவை என்னும் கதாபாத்திரத்தில் நடித்து அந்த வரலாற்று சிறப்புமிக்க கதாபாத்திரத்தை உயிர்ப்பிக்க செய்தார் த்ரிஷா. இயக்குனர் மணிரத்னத்தின் பொன்னியின் செல்வன் முதல் பாகம் 2வது பாகம் என குந்தவையாக நடித்து ரசிகர்களை குளிர வைத்த த்ரிஷா சில திரைப்படங்களில் அப்போது லேசாக கதாநாயகியாகவும் நடித்தார். ஆனால் அந்த திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை. நயன்தாராவை போலவே தாமும் தமிழ் சினிமாவில் லேசாக கதாநாயகியாக வலம் வர வேண்டும் என்று எண்ணிய த்ரிஷாவின் ஆசை மோகினி, ராங்கி போன்ற திரைப்படங்கள் மூலம் ஏமாற்றத்தையே தந்தது. குருவி திரைப்படத்திற்கு பிறகு விஜயுடன் 15 ஆண்டுகள் த்ரிஷா எந்த ஒரு திரைப்படத்திலும் நடிக்காமல் இருந்ததற்கு மிகப்பெரிய காரணம் திருமணமான விஜய்க்கும் திருமணமாகாத த்ரிஷாவுக்கும் காதல் என்று செய்திகளில் வதந்திகள் பரவியது. விஜயும் த்ரிஷாவுடன் நடிப்பதை அந்த 15 ஆண்டுகள் தவிர்த்திருந்தாலும் 2023ஆம் ஆண்டு லியோ திரைப்படத்தில் மீண்டும் த்ரிஷாவுடன் ஜோடி சேர்ந்தார் விஜய். சத்யாவாக த்ரிஷாவும் பார்த்திபனாக விஜயும் அதுவரை எந்த ஒரு திரைப்படத்திலும் நடிக்காத வகையில் மிகவும் நெருக்கமாக நடித்திருந்தார்கள். சில காட்சிகளில் த்ரிஷாவும் விஜயும் முத்த காட்சிகளில் நடித்திருந்ததை ரசிகர்கள் எதிர்பார்க்கவில்லை. விஜய் த்ரிஷா காதல் கதை லியோ படத்திற்கு பின்பு மீண்டும் பற்றி எறிய ஆரம்பித்தது. இந்த நேரத்தில் தான் நடிகர் விஜய்க்கும் அவரது மனைவி சங்கீதாவுக்கும் குடும்பத்தில் பிரச்சனை எழுந்ததாகவும் இருவரும் தனித்தனி வீடுகளில் வசித்து வருவதாகவும் கூட கூறப்பட்டது. லியோ திரைப்படத்திற்கு பின்பு கோட் திரைப்படத்தில் விஜயுடன் நடித்திருந்த த்ரிஷா அதன் பின்பு அஜித்துடன் விடாமுயற்சி, குட் பேட் அக்லி, கமலஹாசனுடன் தக் லைஃப் போன்ற திரைப்படங்களில் நடித்திருந்தார். என்னதான் ஒரு பக்கம் த்ரிஷா திரைப்படங்களில் பிஸியாக நடித்துக் கொண்டிருந்தாலும் மறுபக்கம் லியோ திரைப்படத்திற்கு பின்பு தமிழ் சினிமாவில் பரபரப்பாக பேசப்பட்ட வந்த ஒரே நடிகை 2024க்கு பின்பு தமிழக அரசிலும் பரபரப்பாகவே காணப்பட்டார். காரணம் விஜய். தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கியிருந்தார். தனது கட்சி பணிகளில் விஜய் மும்பரமாக இருந்த போது விஜயும் த்ரிஷாவும் இணைந்திருப்பதாக பல்வேறு செய்திகள் உலாவர பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பலரும் விஜயும் த்ரிஷாவும் ஒன்னாக இருப்பதாக செய்திகளில் பேட்டியளிக்க தொடங்கினார்கள். இது போதாதென்று விஜயின் மனைவி சங்கீதாவும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான தனது கணவர் விஜயை விவாகரத்து செய்வதாக அவரது மனைவி சங்கீதா செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் விவாகரத்து மனு தாக்கல் செய்திருக்கிறார். தனது கணவர் விஜய் கடந்த 2021 ஏப்ரல் மாதம் முதலே வேறொரு நடிகையுடன் தொடர்பில் இருப்பதாகவும் திருமணத்தை மீறி அந்த உறவை தட்டி கேட்டதால் வீட்டில் எனக்கான உரிமைகள் விஜய் நிறுத்திவிட்டார் என்றும் மேலும் எனது கணவர் விஜயும் அந்த நடிகையும் வெளிநாட்டில் இருக்கும் புகைப்படங்களை தொடர்ச்சியாக வெளியிட்டு எனக்கும் எனது பிள்ளைகளுக்கும் மன வருத்தத்தை ஏற்படுத்தியதாகவும் தற்போது நான் தாக்கல் செய்து
எழுதியிருக்கும் இந்த வழக்கில் எனக்கு நெருக்கடி ஏற்படுத்தும் பட்சத்தில் கள்ள உறவை வெளிப்படுத்தும் ஆதாரங்களை வழங்குவேன் எனவும் சங்கீதா பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறார். நடிகையுடன் தகாத உறவை முறித்துக் கொள்ள வேண்டும் என பலமுறை தனது கணவருக்கு அறிவுறுத்தியும் அவர் அதை கேட்கவில்லை என்றும், எனவே நான் நீதிமன்றம் எங்களுக்கு பரஸ்பர விவாகரத்து தர வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். நடிகர் விஜயின் மனைவி சங்கீதா தற்போது வேறொரு நடிகையுடன் தொடர்பில் இருக்கும் தனது கணவர் விஜயிடம் இருந்து விவாகரத்து பெற்று தர வேண்டும் என்று அவரது மனைவி சங்கீதாவின் கோரிக்கை கேட்டு பல விஜய் ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இது குறித்து எதுவுமே பேசாமல் அமைதி காத்து வந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்று நடிகை த்ரிஷாவுடன் ஒரு திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்கிறது. நடிகர் விஜயை வைத்து கோட் திரைப்படத்தை தயாரித்திருந்த ஏஜிஎஸ் குழுமத்தின் உரிமையாளர் கல்பாத்தி எஸ் சுரேஷின் மகன் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா ஆகியோர் ஒன்றாக வருகை தந்தது சமூக வலைதளங்களில் விவாதத்தை கிளப்பியிருக்கு. மேலும் இருவரும் ஒரே வண்ணத்திலான ஆடைகளை அணிந்து வந்திருந்தது அங்கிருந்தவர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. இப்படி மிக பெரிய சம்பவங்கள் விஜய் மீதும் த்ரிஷா மீதும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் யாருமே எதிர்பாராத வகையில் தாவேகா தலைவர் விஜய் முதல்வராக பதவியேற்றுக் கொண்ட அந்த அரசு விழாவில் முதலாளாக முதல் வரிசையில் வந்து அமர்ந்திருந்தார் த்ரிஷா. திரு ஜோசப் விஜய் அவர்களின் முதல்வர் பதவியேற்பு விழாவிற்கு த்ரிஷா முதல் வரிசையில் வந்து அமர்ந்திருந்தது மிகவும் பேசும் பொருளானதோடு மட்டுமல்லாமல் சர்ச்சையும் கிளப்பியது. காரணம், முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு ஜோசப் விஜய் அவர்களின் மனைவியும் பிள்ளைகளும் வராத சூழ்நிலையில் யாரெல்லாம் விஜயை த்ரிஷாவுடன் வைத்து பேசினார்களோ அந்த பேச்சை உண்மையாக்கும் பொருட்டு த்ரிஷா முதல்வர் விஜயின் பதவியேற்பு விழாவிற்கு வந்து அதனை உறுதிப்படுத்திவிட்டார் என்றும் அரசியல் வட்டாரங்களிலும் திரைத்துறையிலும் பேச்சுகள் கிளம்பியது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே லோகன் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சினிமா டாக்கீஸ் எப்போதுமே லோகன் டாக்கீஸ். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா பாய்.